பிசிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான எக்ஸாம். நிறைய படிச்சா மட்டும்தான் உங்களால நிறைய மார்க் வாங்க முடியும். டெய்லி உட்காந்து படிச்சா மட்டும்தான் ஒன்னால சென்டம் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா எதையும் நம்பாத. நீங்க வந்து பேர் மினிமமா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களால 50க்கு 45 மார்க்கும் 35க்கு 30 மார்க் ஈஸியாக வாங்கிட முடியும். 11th பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு ஹார்ஷான இயர் கிடையவே கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாகவே இருக்கலாம். ஆனால் 11th நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து புரிஞ்சு படிக்கணும். 11th வந்து உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பேஸாக இருக்கும்போது 11th எல்லாத்தையும் புரிஞ்சு படிங்க, சரிங்களா? அப்போ நம்ம ஸ்கூல் சிலபஸை கொஞ்சம் நீங்கள் டைல்யூட் பண்ணாலும் தப்பு கிடையவே கிடையாது. என்னெல்லாம் படிக்கணும் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு? ஓகே, மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு நான் 3 யூனிட்டுக்குமே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நல்லா பாருங்க. பிசிக்ஸை பொறுத்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் எதெல்லாம் படிக்கணும் சார்? 2 மார்க் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் டைப்ஸ் ஆஃப் பிசிக்கல் குவான்டிட்டினா என்ன, ப்ரெசிஷன் அண்ட் அக்யூரேசினா என்ன, வித் ஒன் எக்ஸாம்பிள். பேரலக்ஸ் மெத்தட் வச்சு நீங்க டயாமீட்டர் ஆஃப் மூன் எப்படி மெஷர் பண்ணுவீங்க, டெசிமல் வச்சு எப்படி நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்றது, எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் இருக்கு, இந்த மாதிரி கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்பாங்க. லிமிடேஷன் ஆஃப் டைமென்ஷனல் அனாலிசிஸ் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 5 மார்க்ல ஸ்க்ரூ கேஜ் வெர்னியர் கேலிப்பர் வச்சு எப்படி மெஷர் பண்ணுவீங்க, ட்ரையாங்குலேஷன் மெத்தட், ரேடார், எக்ஸ்பிளைன் இன் டீடைல் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் எரர். சரியா? இந்த மாதிரி பேர் மினிமமான கொஸ்டின் நீங்க படிச்சாலே போதும், நீங்க சூப்பரான மார்க்கை வாங்கிட முடியும். நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் சிலபஸை கொஞ்சம் டைல்யூட் பண்ணாலும் தப்பு கிடையாதுன்னு சொல்லி, அதை தப்பா எடுத்துக்காதீங்க. சரியா சார்? ஃபுல்லா படிக்க வேணாம். நோ, நீங்க ஸ்கூல் ப்ரிப்பரேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸ்கூல் ப்ரிப்பரேஷன் வந்து கொஞ்சம் கம்மிட்டு அதை புரிஞ்சு படிக்க ஆரம்பிங்க. ஓகேவா? புரிஞ்சு படிக்க ஆரம்பிங்க. நான் 11th மார்க் வந்து அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இந்த டைம் நீங்க புரிஞ்சு படிக்க ஆரம்பிங்க தான் நான் சொல்ல வர கருத்து. ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நான் கொடுக்குறேன், பட் லாஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நல்லா பாரு. டிஃபைன் வெக்டார், டிஃபைன் ஸ்கேலார், ஷார்ட் நோட் ஆன் ஸ்கேலார் ப்ராடக்ட், வெக்டார் ப்ராடக்ட். சரியா? வெக்டார் ப்ராடக்ட்ல ஷார்ட் நோட்ஸ், 2 வெக்டார்ஸ் எப்படி பெர்பெண்டிகுலர்னு கண்டுபிடிப்பீங்க, ஆக்சிலரேஷன் என்ன, ரேடியன் என்ன, நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், கைனமெட்டிக் ஆஃப் ஆங்குலர் மோஷன். 3 மார்க் கொஸ்டின்ல எவ்வளவு இருக்கு சார்? டிஸ்பிளேஸ்மென்ட் என்ன, டிஸ்டன்ஸ் என்ன, வெலாசிட்டி என்ன, ஸ்பீட்னா என்ன, டிஃபரன்ஸ் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் ஆவரேஜ் வெலாசிட்டி அண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, டிஸ்பிளேஸ்மென்ட் அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. சரிங்களா? எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆங்கிள் மேட் பை ரிசல்டன்ட் ஆக்சிலரேஷன். அடுத்து ட்ரையாங்குலேஷன், லா ஆஃப் அடிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கேலார் ப்ராப்பர்ட்டி என்னன்னா, சரியா? இது 5 மார்க்ல கேட்கலாம், 2 மார்க்ல கேட்கலாம், 3 மார்க்லயும் கேட்க வாய்ப்பு இருக்கு. கைனமெட்டிக் ஈக்குவேஷன், டெரிவேஷன், சரியா? சென்ட்ரிபிட்டல் ஆக்சிலரேஷன். இது செகண்ட் யூனிட். ஒரு சில பேருக்கு 3 யூனிட் இருக்கும். 3 யூனிட் இருக்கிறவங்களுக்கு 3வது யூனிட் நான் சொல்றேன், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. 2 யூனிட் இருக்குன்னா 2 யூனிட் மட்டும் படிச்சுட்டு போங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட், உங்க டிஸ்ட்ரிக்ட்ல என்னைக்கு எக்ஸாம் நடக்க போகுது அதை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கீழே பிடிஎஃப்னு போடுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணதவங்க ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நியூட்டன் செகண்ட் லானா என்ன, 1 நியூட்டனோட டெஃபினேஷன் என்ன, சூடோ ஃபோர்ஸ் என்ன, நியூட்டன் தேர்ட் லா, இனர்ஷியல் ஃப்ரேம். சரியா? கான்செப்ட் ஆஃப் இனர்ஷியா, இது 3 மார்க்ல கேட்பாங்க. இம்பல்ஸோட சேஞ்ச் ரொம்ப ஈஸி, 3 மார்க் கொஸ்டின். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரீங்க, எப்படி ஆப்ஜெக்ட் ஈஸி டு புஷ் ஆர் புல். உங்களுக்கு இதெல்லாம் சார் எனக்கு வந்து டீச் பண்ணிடுங்க அப்படின்னாலும் நான் வந்து வாரம் வந்து உங்களுக்கு பிசிக்ஸ்ல ஒரு கிளாஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், 1 ஷாட் லெக்சரா. ஓகேவா? அதை பார்க்கலாம். போன வருஷம் வீடியோ இருக்கும், அதை வேணா பாருங்க. ஓகே. இல்ல சார் எங்களுக்கு வந்து இந்த மிட் டேர்முக்கு முன்னாடி வந்து இந்த மொத்தத்தையும் நடத்தி கொடுத்துருங்க அப்படின்னாலும் நீங்க கீழே மேரத்தான் அப்படின்னு கமெண்ட் பண்ணி நான் மேரத்தான் நடத்துறேன். ஓகேவா? எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு என்னைக்கு எக்ஸாம் அப்படின்னு கமெண்ட் பண்ண. அப்புறம் எக்ஸாம் வந்து 35 மார்க் வைக்கிறாங்களா 50 மார்க் வைக்கிறாங்களா அதையும் கமெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் இது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. பிடிஎஃப் வேணா பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. கடைசி என்ன சொன்னேன், மேரத்தான் கிளாஸ் வேணும்னா மேரத்தான் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஓகேவா? இந்த பிடிஎஃப் ஃபுல்லா கிடைச்சிரும். எம்பிரிக்கல் ஃபார்முலா, ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃபிரிக்ஷனுக்கு, கண்டிஷன் ஃபார் கார் ஸ்கிட்டிங் ஆன் லெவல்டு சர்க்குலர் ரோட், கன்கரண்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? நான் என்னதான் சார் ரொம்ப வேகமா போற மாதிரி இல்லையா சார் அப்படின்னாலும் நீ வந்து இதை ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தான் போற. அப்படி இல்லை என்ன பண்ணுவீங்க, இந்த பிடிஎஃப் வாங்கி தான் படிக்க போறீங்க. சரியா? ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து இதை வந்துட்டு கேட்க வாய்ப்பு இருக்கு. 5 மார்க்ல நல்லபடியாக கேட்கலாம். சென்ட்ரிபியூட்டல் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் டிஃபரன்ஸ் கேட்கலாம். ஓகே. ஆங்கிள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது மட்டும் படிச்சுக்கோ. 50க்குன்னா 45 மார்க் இதுல இருந்து வந்துடும். அண்ட் எஸ் இது போக 1 மார்க் கொஸ்டின் புக் பேக்ல இருக்க எல்லா 1 மார்க் கொஸ்டினை பார்த்துக்கோங்க. நியூமரிக்கல்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னா இப்போ நியூமரிக்கல்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியா? ஒரு 4-5 மார்க் தான் நம்மளுக்கு 11th பொறுத்து நியூமரிக்கல் கேட்க போறாங்க. தெரியலனாலும் பரவாயில்லன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் இன்ஜினியரிங்க்கு இந்த நியூமரிக்கல்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ தயவுசெய்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. டவுட் இருந்தால் என்னை தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.